மரியாதை எங்கே இருக்கிறது? பணக்கார சிறுவனும் ஏழை சிறுவனும் வேப்பங்குடி கிராமமே சுறுசுறுப்புடன் இயங்கிக் கொண்டிருந்தது. ஊரின் மையப்பகுதியிலிருந்த அந்த பிரம்மாண்டமான ஆலமரம் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த கிராமத்தின் இன்பத் துன்பங்களை பார்த்துக் கொண்டிருந்தது. அந்த மரத்தடியில்தான் ஊரின் பெரியவர்கள் அமர்ந்து பஞ்சாயத்து பேசுவார்கள், இளைப்பாறுவார்கள். அது ஒரு புனிதமான இடம். அந்த மரத்தின் அடிப்பாகத்தில் கருங்கற்களால் கட்டப்பட்ட ஒரு பெரிய மேடை இருந்தது. அந்த மேடையில் அமர்வது என்பது அந்த ஊரில் மிகப்பெரிய கௌரவமாக கருதப்பட்டது. ஊர் மக்கள் பெரும்பாலும் உழவுத் தொழிலையே நம்பியிருந்தனர். எங்கு திரும்பினாலும் பச்சை பசேலென்ற வயல்வெளிகள், வரப்பு ஓரங்களில் ஓடும் வாய்க்கால் நீர், தூரத்தில் தெரியும் சிவன் கோவில் கோபுரம் என அந்த ஊர் அமைதி தவழும் இடமாக இருந்தது. இந்த கதையின் நாயகன் மணி 10 வயது சிறுவன். அவனது தந்தை ஒரு சாதாரண கூடை முடைபவர். ஏழ்மையான குடும்பம் என்றாலும் நேர்மையையும் பணிவையும் சொத்தாக கொண்டவர்கள். மணி அதிகம் பேச மாட்டான், ஆனால் அவனது கண்கள் எப்போதும் எதையாவது உற்று நோக்கிக் கொண்டே இருக்கும். அவனுக்கு நேர் எதிரானவன் வேலன். ஊரின் நிலச்சுவான்தார் அன்கு என்பவரின் மகன். வசதி படைத்தவன். எப்போதும் பட்டுச் சட்டையும் கழுத்தில் தங்கச் சங்கிலியும் மின்னத் தெரிவான். அவனுக்கு தன் தந்தை பெரிய மனிதர் என்ற கர்வம் அதிகம். மற்ற சிறுவர்களை தன்னைவிடத் தாழ்வாகவே கருதுவான். எல்லோரும் தன்னை மதிக்க வேண்டும், தான் சொல்வதை கேட்க வேண்டும் என்று நினைப்பான். கதை ஆரம்பம். ஒரு நாள் மாலை வேளை. பள்ளிக்கூடம் முடிந்து சிறுவர்கள் அனைவரும் அந்த ஆலமரத்தடியில் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். கிட்டிப்புல் ஆட்டம் மும்முரமாக நடந்து கொண்டிருந்தது. மணி ஒரு ஓரமாக அமர்ந்து மற்றவர்கள் விளையாடுவதை ரசித்துக் கொண்டிருந்தான். விளையாடி முடித்த களைப்பில் சிறுவர்கள் அனைவரும் ஆலமரத்து மேடையின் கீழே இருந்த மணற்பரப்பில் அமர்ந்தனர். அப்போது வேலன் மட்டும் நேராகச் சென்று பெரியவர்கள் அமரும் அந்த பெரிய கருமேடையின் மீது ஏறி கால்களை ஆட்டிக்கொண்டு அமர்ந்தான். ஏ வேலா, அது பெரியவங்க உட்காரும் இடம், நாம் அங்க உட்காரக்கூடாது, கீழே இறங்கு என்று ஒரு சிறுவன் கூறினான். வேலன் ஏளனமாகச் சிரித்தான். ஏன் இறங்க வேண்டும்? என் அப்பா அன்பு இந்த ஊரிலேயே பெரிய பணக்காரர். இந்த மேடையை கட்டிக் கொடுத்ததே என் தாத்தாதான். நான் எங்கு வேண்டுமானாலும் உட்காருவேன். நீங்களெல்லாம் எனக்கும் கீழேதான் அமர வேண்டும் என்று ஆணவத்துடன் கூறினான். மணி மெதுவாக எழுந்து வந்தான். வேலா, பணம் இருந்தால் பொருட்களை வாங்கலாம். ஆனால் மரியாதை என்பது நாம் இருக்கும் இடத்தில் இல்லை, நம் செயலில் இருக்கிறது. பெரியவர்கள் வரும் நேரம் இது, இறங்கி விடுவதுதான் முறை என்று அமைதியாகச் சொன்னான். ஓக்கோ, கூடை முடைபவன் மகன் எனக்கு புத்தி சொல்ல வந்து விட்டானா? நீ என்ன பெரிய அறிவாளியா? மரியாதை பற்றி நீ எனக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. எல்லாரும் என்னை பார்த்து பயப்படுகிறார்கள், அதுவே எனக்குப் போதும் என்று கத்தினான் வேலன். மற்ற சிறுவர்கள் அமைதியாகிவிட்டனர். மணியின் முகம் வாடியது. ஆனால் அவன் எதுவும் பேசவில்லை. அந்த நேரத்தில் தூரத்தில் ஊர் பெரியவர் பழனி ஐயா அவர்கள் வருவதைப் பார்த்ததும் வேலன் அவசர அவசரமாக மேடையிலிருந்து கீழே குதித்தான். ஆனால் அவன் முகத்திலிருந்த திமிர் குறையவில்லை. மறுநாள் ஊர் திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. வெளியூர்களிலிருந்து மக்கள் வண்டி கட்டிக்கொண்டும் நடந்தும் வேப்பங்குடிக்கு வரத் தொடங்கினர். ஊரின் எல்லையிலுள்ள ஓடைக்கரை வழியாகத்தான் எல்லோரும் நடந்து வரவேண்டும். அந்த பாதை குறுகலானது. இருபுறமும் அடர்ந்த புதர்கள் மண்டி கிடக்கும். அன்று நண்பகல் நேரம். கத்திரி வெயில் மண்டையை பிளந்து கொண்டிருந்தது. மணியும் வேலனும் மற்ற நண்பர்களுடன் அந்த ஓடைக்கரை ஓரமாகச் சென்று கொண்டிருந்தனர். அப்போது வழியில் ஒரு பெரிய வண்டிச் சக்கரம் உடைந்து கிடப்பதையும், அதனால் அந்த பாதையில் சிதறிக் கிடந்த கூர்மையான இரும்புத் துண்டுகளையும் முள் செடிகளையும் பார்த்தார்கள். யாரோ வண்டியை சரிசெய்யும் போது பழைய இரும்புத் துண்டுகளை அங்கேயே போட்டுவிட்டுச் சென்றிருந்தனர். அது மட்டுமல்லாமல் முந்தைய நாள் வீசிய காற்றில் ஒரு முள்மரம் முறிந்து பாதையின் நடுவே விழுந்திருந்தது. நடந்து வருபவர்களுக்கு அது பெரும் இடையூறாக இருந்தது. வேலன் அதை பார்த்துவிட்டு, ச்சே, என்ன இது, ஒரே குப்பையாக இருக்கிறது, என் புது செருப்பில் முள் குத்திவிடும் போலிருக்கிறது என்று சலித்துக் கொண்டே அந்த முட்களைத் தாண்டிச் சென்றான். அவனோடு வந்த மற்ற சிறுவர்களும், யாராவது பெரியவர்கள் வந்து இதை சரி செய்வார்கள், நமக்கு விளையாட்டுக்கு நேரமாகிறது என்று ஓடிவிட்டனர். ஆனால் மணி மட்டும் அங்கேயே நின்றான். இன்னும் சிறிது நேரத்தில் திருவிழாவிற்கு வரும் வயதானவர்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் இந்த வழியாகத்தான் வெறுங்காலுடன் வருவார்கள். இந்த முட்களும் இரும்புத் துண்டுகளும் அவர்கள் காலில் குத்தினால் எவ்வளவு வலிக்கும் என்று சிந்தித்தான். அவன் விளையாடச் செல்லவில்லை. அந்த உச்சி வெயிலையும் பொருட்படுத்தாமல் தன் இடுப்பில் கட்டியிருந்த துண்டை அவிழ்த்து தலையில் கட்டிக்கொண்டான். மெதுவாக ஒவ்வொரு முள் கிளையாக இழுத்து ஓரமாகப் போட்டான்.
கைகளில் முள் குத்துவதையும் அவன் பொருட்படுத்தவில்லை. பின்னர் அங்கிருந்த கூர்மையான கற்களையும் இரும்புத் துண்டுகளையும் தன் பிஞ்சு கைகளால் பொறுக்கி எடுத்து தூர எறிந்தான். அவனது முகமெங்கும் வியர்வை வழிந்தது. சட்டையெல்லாம் புழுதி, கைகளில் ஆங்காங்கே சிராய்ப்புகள். ஆனாலும் பாதை சுத்தமாகும் வரை அவன் ஓயவில்லை. சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்குப் பிறகு அந்த பாதை நடப்பதற்கு ஏதுவானது. மனதிற்குள் ஒரு நிம்மதி பெருமூச்சுடன் கை கால்களை ஓடை நீரில் கழுவிவிட்டு வீட்டுக்குச் சென்றான். இதை யாரும் பார்க்கவில்லை என்றுதான் அவன் நினைத்தான். மாலைப் பொழுது. சூரியன் மறையும் நேரம். ஆலமரத்தடி மேடையில் ஊர் பெரியவர் பழனி அவர்களும் மற்ற முக்கியஸ்தர்களும் அமர்ந்திருந்தனர். வேலனின் தந்தை அன்பு அவர்களும் அங்கே அமர்ந்திருந்தார். ஊர் மக்கள் பலரும் அங்கே கூடியிருந்தனர். திருவிழா ஏற்பாடுகள் பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். வேலனனும் அவனது நண்பர்களும் அங்கே வந்தனர். வேலேலன் தன் அப்பா அன்புவின் அருகில் நின்று கொண்டு தான் ஏதோ பெரிய சாதனை செய்தவன் போல மிடுக்காக நின்றிருந்தான். அப்போது வெளியூரிலிருந்து வந்த ஒரு முதியவர் கூட்டத்திற்குள் வந்தார். அவர் கையில் ஒரு மூட்டை இருந்தது. அவர் பெரியவர் பழனியை பார்த்து வணங்கினார். ஐயா, நான் பக்கத்து ஊர் திருவிழா பார்க்க வந்தேன். வரும் வழியில் ஓடைக்கரை பாதையில் யாரோ புண்ணியவான் முட்களையும் கற்களையும் அகற்றி சுத்தம் செய்திருக்கிறான். போன முறை வரும்போது என் பேரப்பையன் காலில் முள் குத்தி அவதிப்பட்டான். ஆனால் இன்று பாதை பூ மெட்டை போல் இருந்தது. அந்த வேலையை செய்தது ஊர் வேலையாட்களா என்று கேட்டார். பழனி யோசித்தார். இல்லையே, இன்று ஊர் வேலையாட்கள் யாரும் அப்பக்கம் செல்லவில்லையே என்றார். அப்போது வேலன் முன் வந்து, தாத்தா, நான்தான் மதியம் அந்த பக்கம் போனேன். அங்கே நிறைய முட்கள் இருந்தன. நான்தான் என் நண்பர்களிடம் சொல்லி இதையெல்லாம் பார்த்து நடங்கள் என்று எச்சரித்தேன். ஒருவேளை என் அப்பா அனுப்பிய ஆட்கள் அதை சுத்தம் செய்திருப்பார்கள் என்று பெருமையாகச் சொன்னான். கூட்டத்தினர் வேலனை பாராட்டுவது போல் பார்த்தனர். தந்தை அன்புவிற்கும் பெருமை தாங்கவில்லை. என் மகன் எப்போதுமே புத்திசாலி என்று மீசையை முறுக்கிக் கொண்டார். மணிக்கூட்டத்தின் ஒரு ஓரத்தில் ஒரு தூணின் மறைவில் நின்று கொண்டிருந்தான். அவன் எதையும் சொல்ல விரும்பவில்லை. தன் கடமையைச் செய்த திருப்தி மட்டுமே அவனிடம் இருந்தது. அப்போது அந்த மரத்தின் மேல் கிளையில் அமர்ந்திருந்த ஒரு குரங்கை விரட்ட அங்கிருந்த ஒரு கல்லைத் தேடினார் பெரியவர் பழனி. அப்போது அவரது கண்கள் கூட்டத்தின் ஓரத்தில் நின்றிருந்த மணியின் கைகள் மற்றும் கால்களை எதேச்சையாக கவனித்தன. மணியின் உள்ளங்கைகளில் ஆங்காங்கே கீறல்கள் இருந்தன. அவனது கால் முட்டியில் புழுதியும் முள் குத்தியதற்கான சிறு தழும்புகளும் சிவந்து போயிருந்தன. பழனி கூர்மையான அறிவு படைத்தவர். அவர் உடனே எதையோ யூகித்துவிட்டார். மணி, இங்கே வா என்று பழனி அழைத்தார். கூட்டமே திரும்பி பார்த்தது. மணி தயங்கி தயங்கி முன் வந்தான். அவனது எளிய ஆடையும் ஒடுங்கிய தேகமும் வேலனின் ஆடம்பரத்திற்கு முன் மிகச் சாதாரணமாகத் தெரிந்தன. உன் கைகளைக் காட்டு என்றார் பழனி. மணி கைகளை நீட்டினான். அதில் முள் கீறிய இரத்தக் கோடுகள் காய்ந்து போயிருந்தன. மதியம் எங்கே இருந்தாய் என்று கேட்டார். ஓடைக்கரையில் என்று மெல்லிய குரலில் சொன்னான் மணி. நீயா அந்த முட்களை அகற்றினாய்? மணி அமைதியாக தலையசைத்தான். ஆமாம் ஐயா, திருவிழாவிற்கு வரும் பாட்டிகள் குழந்தைகள் காலில் குத்திவிடுமே என்று பயமாக இருந்தது, அதான் என்று இழுத்தான். கூட்டம் ஒரு கணம் அமைதியானது. வேலனின் முகம் வெலவெலத்துப் போனது. சற்று முன் தான் பேசிய பொய் இப்போது அவனையே சுடுவது போல் இருந்தது. பழனி மெல்ல சிரித்தார். அவர் வேலனைப் பார்த்தார். பிறகு மணியைப் பார்த்தார். ஊர் மக்களே என்று அவர் குரல் உயர்ந்தது. பெருமை என்பது நாம் அணிந்திருக்கும் உடையில் இல்லை, நாம் அமரும் உயரமான இடத்திலில்லை, நம் தந்தை யார் என்பதிலில்லை. யாரும் பார்க்காத போது பிரதிபலன் பாராமல் பிறருக்கு நன்மை செய்கிறானே, அவனுக்கே முதல் மரியாதை சேர வேண்டும். பிறகு பழனி தன் அருகிலிருந்த மேடையின் விரிப்பில் சிறிது இடத்தை ஒதுக்கி, மணி, மேலே ஏறி என் அருகில் உட்கார் என்றார். கூட்டமே மூச்சடைத்து நின்றது. அந்த மேடையில் பெரியவர்களைத் தவிர வேறு யாரும், குறிப்பாகச் சிறுவர்கள் அமர்ந்ததே இல்லை. அதுவும் ஒரு எளிய நெசவாளியின் மகனுக்கு இந்த கௌரவமா? மணி பதறிப்போனான். வேண்டாம் ஐயா, நான் சிறியவன், நான் கீழே நிற்கிறேன் என்றான். இல்லை மணி, இது உன் வயதிற்குத் தரும் மரியாதை அல்ல, உன் மனதிற்குத் தரும் மரியாதை. அறிவிலும் கருணையிலும் உயர்ந்தவனே உண்மையான பெரியவன், ஏறு என்று அன்புடன் கட்டளையிட்டார். மணி தயக்கத்துடன் மேடையில் ஏறினான். அவன் மேடையில் அமர்ந்தபோது அவன் அணிந்திருந்த கிழிந்த சட்டை யாருக்கும் தெரியவில்லை. அவன் முகத்திலிருந்த அந்த பிரகாசமான புன்னகையும் கண்களில் தெரிந்த பணிவும் மட்டுமே தெரிந்தது. அப்போது வேலனின் தந்தை
அன்பு எழுந்து வந்தார். அவர் மணியின் தந்தையை பார்த்து, என்னை மன்னித்து விடுங்கள். பணத்தை விட குணமே பெரியது என்று உன் மகன் எனக்கு இன்று உணர்த்திவிட்டான். என் மகனை நான் தவறாக வளர்த்துவிட்டேன் என்று நெகிழ்ச்சியுடன் கூறினார். வேலன் தலை குனிந்து நின்றான். அவனுக்கு அவமானம் தாங்கவில்லை. ஆனால் அந்த அவமானமே அவனுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது. அவன் மெதுவாக நடந்து வந்து மேடையின் ஓரத்தில் நின்று கொண்டு, மணி, என்னை மன்னித்துவிடு. இனி நான் யாரையும் தாழ்வாகப் பேச மாட்டேன். நீ செய்த வேலைதான் உயர்ந்தது என்றான். மணி உடனே மேடையிலிருந்து இறங்கி வேலனின் கைகளை பிடித்துக் கொண்டான். நாம் நண்பர்கள் வேலா, இதில் உயர்வு தாழ்வு என்ன இருக்கிறது? நாளை நாம் இருவரும் சேர்ந்து அந்த மரத்தை சரி செய்யலாம் என்றான். அந்த ஆலமரத்து இலைகள் சலசலவென ஒலித்தன. அது அந்த சிறுவர்களின் நட்பையும் மணியின் நல் உள்ளத்தையும் வாழ்த்துவது போல் இருந்தது. ஊர் மக்கள் அனைவரும் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். அன்று இரவு மணி தன் வீட்டுத் திண்ணையில் படுத்திருந்த போது அவனுக்குள் ஒரு நிம்மதி பரவியது. மரியாதை என்பது கேட்டுப் பெறுவது அல்ல, அது நம் செயல்களின் வாசனை போல நம்மை தேடி வரும் என்பதை அவன் உணர்ந்தான். அந்தச் சம்பவம் வேப்பங்குடி கிராமத்தில் பல மாற்றங்களை உண்டாக்கியது. வேலன் தன் ஆணவத்தை விட்டொழித்தான். மணியும் வேலனும் இணை பிரியாத நண்பர்களாயினர். இருவரும் சேர்ந்து ஊருக்கு பல நன்மைகளை செய்தனர். காலம் செல்லச் செல்ல மணி வளர்ந்து அந்த ஊரின் தலைவனாகவும் உயர்ந்தான். ஆனால் அவன் எப்போதும் சொல்வது ஒன்றுதான்: பதவிக்காக எதையும் செய்யாதே, உதவிக்காகச் செய். பதவி தானாக வரும். வாழ்க்கையில் நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்கிறோம். புகழைத் தேடி ஓடுபவனை புகழ் துரத்தும். ஆனால் கடமையைச் செய்பவனின் காலடியில் புகழ் வந்து தானாக அமரும். நீதி மரியாதை கேட்டு வராது, செயலில் கிடைக்கும்.